புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும், குறிப்பாக சைனஸ் தொந்தரவு, சளி தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த சைனஸ் தொந்தரவு அப்படின்னும் போது சின்ன வயசுலேருந்தே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஏஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு இருக்கும். ஆனால் சைனஸ் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் வரும். இந்த சைனஸ் ப்ராப்ளமுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? எதனால இந்த சைனஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது டாக்டர்? ஓகே, எதனால் வருது? சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பீனிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது தலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு அப்படின்னு சொல்லலாம். தலைப்பகுதிகளில் 4 விதமான காற்று அறைகள் இருக்குது. 4 ஜோடி காற்று அறைகள் இருக்குது. அந்த காற்று அறைகளில் காற்றுகள் மட்டுமே இருந்தது அப்படின்னா அது ஆரோக்கியமான ஒரு விஷயம். அந்த காற்று அறைகளில் ஒரு கிருமி தொற்று தாக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வெளியே அனுப்புறதுக்காக உடல்ல இருந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலை எப்பவுமே பாதுகாத்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிருமி தொற்றாக இருக்கட்டும், நம்ம உடலை தாக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது பல மடங்கு உற்பத்தி பண்ணி எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக அது வெளியேற்றத்துக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வழிமுறைகள் தான் இந்த சைனஸ் கேவிட்டிஸில், அதாவது இந்த தலைப்பகுதிகளில் காற்று அறைகள் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கும், மியூக்கஸ் மெம்பரைன் இருக்கும். அதில் ஒரு திரவ மாதிரி உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை நமக்கு மூக்கிலேருந்து நீர் வடிகிறதன் மூலயமாக வெளியேற்றும். இந்த வழிமுறைகள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது எப்போ நம்ம மாத்திரைகள் போட்டு இயற்கையாக நடக்கக்கூடியதை நம்ம டேப்லெட் போட்டு ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த நோய் நிலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்கும்பொழுது, வயதானவங்க கிட்ட கேட்கும்பொழுது, நல்லா ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கும். இயற்கையாகவே எப்படி அது தானாக குணமாகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் அவங்க அலோ பண்ணுவாங்க. அதாவது அந்த உடலில் மூக்கிலேருந்து நீர் வடியுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் கொண்டு கஷாயம் மாதிரி குடிப்பாங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வச்சு கை வைத்தியம் மாதிரி பண்ணிக்குவாங்க. நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நோயோட அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்கிறதுனால தான் வருஷக்கணக்காக இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இருமல் அப்படிங்கிறது கூட நம்ம உடலில் இந்த கோழை இருக்கிறத வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ சாதாரண ஒரு டஸ்ட் அலர்ஜி ஆரம்பிக்குது அப்படின்னா அதை நம்ம முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நுரையீரல் வரைக்கும் பாதித்து ஆஸ்துமா வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இப்போ ஆஸ்துமா நோயாளிக்குள்ள கேட்கும்பொழுது பரம்பரையாக யாருக்குமே இல்லை அப்படின்னால் கூட இந்த மாதிரி சிகிச்சை முறை எடுத்துகிட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் இருமல் இருக்கோ அப்போ காப் சிரப் குடித்து அதை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மூக்கிலேருந்து நீர் வடியுது அப்படின்னா மாத்திரைகள் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது தான் அவங்களுக்கு நோய் நிலை அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாது, பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக சைனசைட்டிஸும் குணப்படுத்த முடியும். உடலோட உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது, குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தான் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது. சித்தர்கள் அருமையாக பாடல்களின் வழியாகவே சொல்லப்பட்டிருக்கு. பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடி பரிசித்தால் பீனிசம் என்னும் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பித்தம் அப்படின்னா உடல் சூடு, பீனிசம் அப்படின்னா குளிர்ச்சி. ஸோ நம்ம உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும்பொழுது, ரொம்ப சூடாக இருக்கும்பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள், அது உணவு முறையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல் குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும், ஏசியிலே இருக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம உடல் உஷ்ணமாக இருக்கும்பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது பீனிசம் அப்படின்னா சைனசைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி தலைப்பகுதிகளில் நீர் கோர்த்து நமக்கு சைனசைட்டிஸ், பீனிசம் என்ற நோய் உண்டாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலேயே நோய்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ரீசெண்டாக சயின்டிஃபிக்காக அது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. தலையில் தான் நீர் கோர்த்து இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வருதுன்னு. ஸோ அதற்கான வழிமுறைகளும் சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. நிறைய சைனசைட்டிஸ்க்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ கிருமி தொற்றுனால இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிருமியை உடலிருந்து வெளியேற்றுவதற்கான
மூலிகை சிகிச்சை முறைகள் வந்து எடுக்கிறோம். இதற்கு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா நொச்சி இலை கஷாயம். ஸோ நொச்சி இலை கஷாயம் வந்துட்டு உள் பிரயோகமாகவும் உபயோகப்படுத்திக்கலாம், வெளி பிரயோகமாகவும் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ ஒரு 8 இலைகள்லேருந்து ஒரு 10 இலைகள் நொச்சி இலைகள் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை நல்லா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். தலையில் நீர் கோர்த்து இருக்கு இல்லையா, அது வெளியேற்றுவதற்கு புகை சிகிச்சை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வாரத்தில் 2 முறை புகை வேது பிடித்தல் வந்து நல்ல விஷயமா இருக்கும். புகை சிகிச்சைன்னு இருக்குது, பற்றுன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை இருக்குது. இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு முறையாக உள்ளுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது இந்த சைனசைட்டிஸும் நம்ம குணப்படுத்த முடியும். நோய் வராமல் தடுக்கணும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம உடலில் வந்து இந்த வாத பித்த கபம் இது சமநிலையில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதற்கு நம்ம டெய்லி அன்றாடம் நாம் செய்யக்கூடிய உணவு முறைகள்லேயே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இந்த 3 மூலிகை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் நோய் வராமல் தடுக்கலாம். உடம்புல ஏதேனும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த 3 மூலிகையும் எடுத்துக்கிட்டே வந்தாங்க தொடர்ச்சியாக அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் எளிதில் குணமாகும். இப்போ காலையில் இஞ்சி எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம், தோல் நீக்கணும். இஞ்சிக்கு வந்து தோல் வந்து நஞ்சு. ஸோ அந்த தோலை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-2 தட்டி போட்டு கஷாயம் மாதிரி போட்டு தேன் கலந்து குடிச்சிக்கலாம். மதியம் வந்து சுக்கு பொடி 1-2 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்ட பிறகு குடிச்சிக்கலாம். நைட்டு வந்து தூங்க போகும்பொழுது கடுக்காய் சூர்ணம், கடுக்காய் வந்து தோல் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய விதை வந்து நச்சுத்தன்மை கொண்டது. ஸோ நம்மளே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ கடுக்காய் வந்து தோலை மட்டும் எடுத்து நல்ல சூர்ணம் பொடி மாதிரி பண்ணி 5 கிராம் வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஸோ இது 3 மூலிகையும் ஃபாலோ பண்ணால் ஜீரண மண்டலத்திலிருந்து கழிவு மண்டலம் வரைக்கும் முறையாக செயல்பட ஆரம்பிக்கும். உடலில் கழிவுகளோட தேக்கம் தான் முதல் காரணம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கழிவுகள் எல்லாமே நம்ம அன்றாடம் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நோய் வராமல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பல வருஷம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். சைனஸ் தொந்தரவுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. பேரு சங்கீதா. ஓகே, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்க வயது என்ன? வயசு 27 ஆகுது மேம். ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே அம்மா வணக்கம். வணக்கம்மா, எனக்கு பேர் வந்து சங்கீதா, வயசு 27 ஆகுது. எனக்கு வந்து செகண்ட் பேபி இல்ல மேம், ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருக்கு. சரி அம்மா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன வயதாகுது? 3 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸா? ரெகுலரா தான் மேம் இருந்தது. இப்போ ஒரு 6 மந்த்ஸா தான் இர்ரெகுலரா இருக்கு மேம். ஓகேம்மா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? வெளியில டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபைபர் கட்டி. ஓகேம்மா, உடல் எடை அதிகமா இருக்கா? இருக்கு மேம், 70 kg இருக்கு மேம். சரிம்மா, ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 6 மாதமாக வந்துட்டு நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா பாடியில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஹார்மோன்ஸை நம்ம சரி பண்ணணும். எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், இயற்கையாக செயல்படணும். இப்போ இந்த ஹார்மோன் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தான். சரியான நேரத்தில் பசிக்காமல் சாப்பிட்ருப்போம், சரியான நேரத்தில் தூங்காமல் இருந்திருப்போம், உடல் உழைப்பு கொடுக்காமல் இருந்திருப்போம், அதே மாதிரி ரசாயனம் கலந்த உணவுகள் எடுத்திருப்போம். குறிப்பாக இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி மடங்கி விரிஞ்சு கீழே குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாமல் இருந்திருப்போம். இரத்த ஓட்டம் சீராக இல்லாத மாதிரி நம்ம வாழ்வியல் முறையை பார்த்துருப்போம். அதனால தான் ஹார்மோன் பிரச்சனைகளே வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும். கழிவுகள் வந்து முறையாக உடலேருந்து வெளியேறிச்சு அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் முறையாக செயல்பட ஆரம்பிக்கும். ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா இரவு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பசித்த பிறகு உணவு எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்ட உணவுகளும் கரெக்டாக ரத்தத்தில் போய் செரிமானமாகி ரீச் ஆகும். அதே மாதிரி கழிவுகளும் முறையாக வெளியேறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த நீர் கட்டிகளுக்கு சிறப்பான மூலிகை தைலங்கள், நாமளே அனுபவம் சார்ந்த மூலிகைகள் கொண்டு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஒரு 3லிருந்து 5 சொட்டு நீராகாரம் கலந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நீர் கட்டி நார்மலுக்கு வந்துடும். ஆப்ரேஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரெகுலரான பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சு, ஃப்ளோ நார்மல் வந்துருச்சு அப்படின்னா அந்த நீர் கட்டி எல்லாமே உங்களுக்கு ரப்சர் ஆகி மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ ஒரு 3 to 6 months நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தங்கும். அதே மாதிரி உங்கள் கணவருக்கு கவுண்ட் எப்படி இருக்குது, விந்தணுக்களோட கவுண்ட் எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்குறது நல்ல விஷயம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மாரியம்மாள். யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்னம்மா? 50. சரி, அவங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர்கிட்ட கேட்கலாம். டிஸ்க் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு மேம். சரிங்கம்மா. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ம். தசை வந்து ஒன்னோட ஒன்னா உரசிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. அது ரொம்ப வலி வந்து நமன்னு சுத்திட்டே இருக்குது மேம். நைட் படுக்க முடியல, ரெஸ்ட் ரூம்லாம் போக முடியல, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. அம்மா நடக்கிறாங்கல்ல? நடக்கிறாங்க, ஆனா உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அந்த மாதிரி சொல்றாங்க. சரிம்மா. இந்த டிஸ்க் பல்ஜ், ஒருத்தவங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்குது அப்படின்னா நரம்புகள் எல்லாமே ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். அதனால தான் கால் மதப்பாக இருக்கும். வலி நடக்கும்பொழுது நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு முட்டிக்காலுக்கு கீழே குனியவே முடியாது, வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை மேற்கொள்ளணும். குறிப்பாக கடிவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை எடுக்கணும். தொடர்ச்சியாக ஒரு 5லிருந்து 10 முறை வந்து கடிவஸ்தி சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம். நம்மளுடைய மருத்துவமனையில் இதை தாண்டி ஸ்பைனல் கரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். டிஸ்க் வந்து பல்ஜு வந்து சரி பண்ணக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சை மேற்கொள்கிறோம். ஸோ நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இப்பொழுதைக்கு நீங்கள் சுடுதண்ணி வச்சு ஒத்தடை மட்டும் கொடுங்க, உருவக்கூடாது, ஒத்தடை மட்டும் கொடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே இதற்கு நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். என்னோட பேர் பிரவீனா. குட் மார்னிங். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? திண்டுக்கல் மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காண்டிதான் மேம். உங்க வயது என்னம்மா? 25. ஓகே, உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ மேம். வணக்கம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க மேம். எனக்கு வந்து சைனஸ் மாதிரி இருக்கு மேம். டெய்லி மார்னிங் வந்து ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் அப்படியே இருக்கு. சரி. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாங்களும் போய் பார்த்தோம். ஆனா அந்த ஹீட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்க ஃபுட்டு எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி இருக்குன்னு. சரி. எனக்கு வந்து ஆனா குளிர்காலத்துல வந்து அதிகமா இருக்க மாட்டேங்குது, சம்மர் சீசன்ல தான் ஜாஸ்தியா இருக்கு மேம். சரிம்மா. ஓகே ஓகேம்மா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, எந்த கிளைமேட்டில் என்ன ஃபுட் எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இருக்கீங்க. இப்போது நம்மளுடைய உடல் இயற்கை சார்ந்த விஷயம். இந்த பருவத்தில் என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பழங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம தாராளமாக சாப்பிடலாம். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம குளிர்ச்சியான, இப்போ சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாது. நம்ம பாடியில் ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ சில்லுன்னு நம்ம சாப்பிடும் பொழுது தான் நம்ம மூக்கு பகுதி, தொண்டை பகுதிகள்லாம் நமக்கு சாஃப்டான ஒரு மியூக்கஸ் லேயர் வந்து இருக்கும். அது எல்லாமே எனக்கு டேமேஜ் ஆகி உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே காது குடைச்சல் மாதிரி இருக்கும், மூக்கு வந்து நம்மன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம உடல் ரொம்ப சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி சில்லுன்னு நம்ம சாப்பிடவே கூடாது. இயற்கைக்கு மாறாக செயல்படும் போது தான் நமக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை வருது. இது ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து, ஆல்ரெடி எனக்கு சளி பிடிச்சிருக்கு, மூக்குலேருந்து தண்ணியாக கொட்டிகிட்டே இருக்குது, நான் எப்படி எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது, இன்னும் அதிகமாகிடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடல் சூட்டை தணிச்சிட்டாலே இந்த பிரச்சனை சரியாயிடும். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சுக்கு தைலம் அப்படிங்கிற ஆயில் இருக்குது. இந்த எண்ணெயை தேய்ச்சி உபயோகப்படுத்தி நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எல்லாருமே எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். அதற்கடுத்து கிருமி தொற்றுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிற வரைக்கும் ஒரு 3 months மெடிசன்ஸ் எடுக்கணும். மூலிகை சிகிச்சை முறை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சைனசைட்டிஸை குணப்படுத்த முடியும்.
திரிகடுகு மாத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு எடுங்க. நீர்க்கோவை மாத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. வெந்நீரில் 2 மாத்திரை எடுத்துக்கோங்க. வெந்நீரில் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி நெத்தி பகுதிகளில், இந்த மூக்குக்கு 2 பக்கமும், அந்த கன்னத்தில், இங்கெல்லாம் நமக்கு இந்த நீர் தலையில் கோர்த்துருக்கும். இந்த இடத்துலலாம் இந்த மாத்திரையை வந்து 10 மாதிரி போட்டோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் பற்றுன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளில் மூட்டு வலிகளுக்கு கூட நம்ம பற்று வந்து போடுவோம். ஸோ இப்போ இந்த தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் வெளியேற்றணும் அப்படின்னா இந்த வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா சுக்கு வந்து பொடி பண்ணிவிட்டு வெந்நீரில் கலந்து அதையும் நெத்தி பகுதிகளில் ஒரு பற்று மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே இது எடுத்துரும். அதற்கப்புறம் வாரத்தில் 2 முறை வேது கண்டிப்பாக பிடிக்கணும். ஏதாவது மூலிகை இலைகள் போட்டு நீங்கள் நல்லா வேது பிடிங்க. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கு நிரந்தரமான சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து சைனசைட்டிஸ்க்கு நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறை கொடுக்குறோம். சிறப்பான மூலிகை தைலத்தை நாசி துவாரங்கள் வழியாக செலுத்தும் பொழுது 4 விதமான காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே இந்த சிகிச்சை முறைகள் சரியாக்கிடும். இப்போ நேசல் பாலிப் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கவங்க கூட இந்த சிகிச்சை முறை நம்மளோட மருத்துவமனையில் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணாமலே நார்மலுக்கு வந்திருக்காங்க. ஸோ சைனசைட்டிஸ் திரும்ப வராமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை சிகிச்சை எடுத்தவங்களுக்கு நார்மலாக இருக்காங்க, எந்த மெடிசன்ஸும் இல்லாமல். ஸோ அதனால் நீங்களும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த நசியம் சிகிச்சை ரொம்ப அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் தேவி, நான் வந்து மதுரையிலிருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? என்னோட தங்கச்சிக்கு வந்து ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருக்கு. என்ன வயதுமா உங்களுக்கு? 20. ஓகே, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். என்னோட தங்கச்சிக்கு வந்து வயது 20 ஆகுது. சரி. அவங்களுக்கு வந்து ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. வெயிட்டும் ரெடியூஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஓகே, எத்தனை மாசமா இப்படி இருக்கு? ஒரு 4 months இருக்கு. 4 months இருக்கு. சரிம்மா. இது கண்டிப்பாக வந்து முறையாக சிகிச்சை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆளையே வந்து உருக்கிடும். ஸோ நிறைய பெண்கள் வந்துட்டு எது நார்மலான ஒரு வெள்ளைப்படுதல், எது அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. எதனால் வெயிட் குறைஞ்சிட்டே வருது, ஏன் உடம்பெல்லாம் வலி இருக்குது, இடுப்பு வலி அதிகமாக இருக்குது, ஏன் அப்படிங்கிறது தெரியாமே இருக்கும். ஸோ இப்போ பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் 2 நாட்கள் பின்னாடியும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது நார்மலான விஷயம். நார்மலாகவே நமக்கு அங்கே ஒரு டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அதுவே இது வந்து நார்மல் தான். அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது இல்லை ஃபவுல் ஸ்மெல் வரும், ஒரு சிலருக்கு வந்து த்ரெட் மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ இது எல்லாமே அப்நார்மல், அதாவது நார்மலான ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ மாற்றங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்கு உடலோட உஷ்ணத்தை குறைக்கணும். நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் உடலில் வந்து இந்த சூடு, வெட்டை சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். அதற்கு அடுத்து பாதாம் பிசின் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு கல்கண்டு மாதிரி இருக்கும். ஒரு 2-3 துண்டுகள் நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் எழுந்துக்கும் போது பார்க்கும்பொழுது நுங்கு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இப்போ உடலில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே நல்லாவே தனியாக ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். முறையாக சிகிச்சை முறை எடுக்கணும். ஒரு 3 months கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்போம். ஒரு சிலருக்கு கிருமி தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலையும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த கிருமி தொற்றுகளை சரி பண்ணணும். இதற்கும் வந்து திரிபலா சூர்ணத்தை வந்து நைட்டு தூங்க போகும்போது 5 கிராம் எடுத்துக்கலாம். இதே திரிபலா சூர்ணத்தை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இந்த திரிபலா வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் 6 மாநிலங்களில் 85க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம்.
வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? திருவாரூர் மாவட்டம் மேடம், சூர்யா மேடம். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? மேடம் பிரதர் கவனம் கேட்குறேன் மேடம். சரி, அவருடைய வயது என்னன்னு சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். 24 மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம் பிரதருக்கு வந்து மேடம் சளி, இருமல், சரி. ஜாஸ்தி தும்மல், ம் மூக்குல இருந்து நீரா வடிஞ்சிட்டே இருக்குங்க. சரிங்க. அது இல்லாம காதுலயும் கொஞ்சம் அந்த மாதிரி நீர் வடி. ஓகே, எத்தனை 3 வருஷமா மாசத்துக்கு இருக்கு? ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை அது மாதிரி வருது மேடம். சரி சார், இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? சும்மா நார்மலா போயிட்டு அந்த மாதிரி ஒரு டயத்துல போயிட்டு மெடிசன் வாங்கிடுறது, இன்ஜெக்ஷன் பண்ணிடுது மேடம். சரி, ஓகே சார். கவலைப்படாதீங்க, இது ஈஸியாக நம்ம 3 மந்த்ஸில் சரி பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாரத்தில் Okay, madam. கண்டிப்பாக 2 நாள் வேதி பிடிக்கணும். தலைவலி இல்லை, தலை பாரம் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் ஒரு 1 மந்த் வரைக்கும் வாரத்தில் 2 முறை பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு எடுத்து நல்லா நுணுக்கிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு நல்லா வேதி பிடிக்கணும். இது கம்பல்சரி. அதுக்கு அடுத்து வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கும் போது வெந்நீரில் மட்டும்தான் குளிக்கணும். அப்போ தான் உடல் உஷ்ணம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதற்கடுத்து திரிகடுகு மாத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு சித்தா மருந்துங்கத்தில் கிடைக்கும். காலை 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு எடுக்கணும். இந்த மாத்திரையை சாக்லேட் மாதிரி சிவ் பண்ணி கூட சாப்பிடலாம். அதற்கு அடுத்து சுக்கு இருக்கு இல்லையா, அது நல்லா இழைச்சிட்டு நெத்தி பகுதியில் 10 மாதிரி அப்பப்போ போட்டுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணணும். அவருக்கு என்ன அலர்ஜி ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து சில்லுன்னு காற்று சுவாசிக்கும் போது அலர்ஜி ஆகலாம். இல்லை அவர் ஏதாவது வேலை செய்கிறாரு, அங்கேருந்து ஏதாவது ஒரு கெமிக்கலில் இருக்கார், இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஃபைனான ஒரு டஸ்ட்டில் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதனாலையும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். முறையான சிகிச்சை முறை எடுக்கிறது அவசியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒருவேளை அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஆரம்பித்து 1 வாரத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நிறைய வந்து சைனசைட்டிஸ்னால பாதிப்பு ஏற்பட்டவங்க இந்த நேசல் செப்டல் டீவியேஷன் இருக்கும், நேசல் பாலிப் இருக்கும், நேசல் பிளாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேரில் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மன்னார்குடியில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது என்னம்மா? 22. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், தலையில சொரியாசிஸ் மட்டும் இருக்கு. சரிங்கம்மா. அது ரொம்ப நமைச்சலா இருக்கு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஆனா அது சரியான மாதிரியே இல்லை. அது ரொம்ப எப்படி அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இதோ டிராண்ட்ரஃப் மாதிரி வந்து விழுந்து ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக மூலிகை மருந்துகள் எடுக்கணும். சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இதை குணப்படுத்த முடியாதுன்னு மாற்று மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகளை இது குணப்படுத்த முடியும். 4 தலைமுறைகளாக நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்னால பாதிப்பு ஏற்பட்டவங்க குறிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸ் எடுப்பாங்க. நமைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. மாற்றி ஆயின்மெண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெகுலராக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து அதற்குரிய சைடு எஃபெக்ட்ஸ், முடியெல்லாம் கொட்டி போகும், பாடி வெயிட் வந்து அவங்களுக்கு அதிகமாகிடும். ஒரு நோய்க்கு வந்து வைத்தியம் பண்ணும்போது இன்னொரு நோயோடையே வருவாங்க. ஆரம்ப கட்ட நிலையில் 2 மாத்திரை தான் போட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஒரு 5 வருஷம்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு நான் ஒரு 5 மாத்திரை 6 மாத்திரை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய நோயாளிகள் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து குணமாயிருக்காங்க. அதனால் ஸ்கேல்ப் சோரியாசிஸ் தான், இது ஒரு 6 மந்த்ஸ்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது இன்னும் அதிகப்படியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை அளிக்கிறதுனால தான் நிரந்தரமான தீர்வுகள் கொடுக்க முடியுது. சரும நோய்களுக்கு அசுத்தமான ரத்தம் முக்கியமான ஒரு காரணம். ஸோ பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வெளிப்பிரயோகமாக நல்ல முன்னேற்றம் தெரியும். ஒரு நமைச்சல் இருக்குது அப்படின்னா நமைச்சலுக்குரிய மாத்திரையோ இல்லை ஒரு ஆயின்மெண்ட்டோ போட்டால் கண்டிப்பாக கேட்காது. உள்ளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்னால
அதாவது ஆன்டிபாடிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதற்கு முறையாக சிகிச்சை முறை எடுத்தால் சரியாயிடும். பொழுதுக்கு நீங்கள் பரங்கிப்பட்டை சூரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பாலில் வந்து ஒரு 5 கிராம் 2 வேளை கலந்து எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிறப்பான ஒரு மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம். இதில் ரெகுலராக எடுக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை தைலங்கள் உபயோகப்படுத்தி தலைக்கு குளிக்கிறதுக்கும் உடம்பு குளிக்கிறதுக்கும் இயற்கையான மூலிகை குளியல் பொடி வந்து கொடுக்குறோம். இதை உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு 1 மந்த்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். தொடர்ச்சியாக ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா பர்மனெண்ட்டாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். திரும்பவும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ள முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம் என்னோட பேர் சத்யா, ஓகே, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட பெரியப்பாக்காக கேக்குறோம். அவருடைய வயது என்னம்மா? 65 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ மேம், என்னோட பெரியப்பாக்கு ஜவ்வு ப்ராப்ளமா இருக்கு. ஓகேம்மா, எந்த இடத்துல? அவரால் முட்டியில மேம். முட்டையில். சரி, என்னாச்சு? அடிபட்டுதா? இல்ல மேம், அவரு டிரைவிங் நிறைய போவாரு. சரி, ஓகேம்மா. சரி, நடக்கிறாதாம்மா? நடக்க முடியுதா? இல்ல மேம், நடக்க முடியல. ஒரு வாரமா ரொம்ப பெயினா இருக்கு. சரி அம்மா, பாண்டிச்சேரியில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. அவர் நேரில் அழைச்சிட்டு போங்க. நீங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸோ இல்லை எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸோட நேரில் போங்க. கண்டிப்பாக இதற்கு மூலிகை சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த லிகமெண்ட் டேர் ஆகிருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும், மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த வாத நீர் முட்டுகளில் கோர்த்துருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை இருக்குது. பஞ்சகர்மா சிகிச்சை மேற்கொள்கிறோம். குறிப்பாக மூலிகைகள் கொண்டு கட்டு மாதிரி நம்ம போடுறோம். ஸோ இப்போ ரொம்ப மூட்டுகளில் வலியோடு சேர்த்து வீக்கம் அதிகமாக இருக்குது, மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கிறதுக்கு மூலிகை மருந்துகளோடு சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். ஸோ பயப்பட வேண்டாம், பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பாண்டிச்சேரியிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இதற்கு குணம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சுமதிங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தாங்க 43 வயசு ஆகுதுங்க. உங்க கேள்வியை கேட்கலாமா? கர்ப்பப்பை கட்டி இருக்குதுங்க. இருக்குங்க மேடம். சரி, அதான் கேட்கறதுக்கு தாங்க மேடம் பண்ணேன். ரத்தம் 7 பாயிண்ட் தான் இருக்குன்னு இருக்கிறாங்க. அம்மா, இந்த கட்டி உங்களுக்கு எத்தனை மாதமா இருக்கு? அது அந்த குடல இருக்கிறதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க மேடம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அப்புறம் அப்பவே சின்னதா இருக்குன்னாங்க. அது பிரச்சனை வந்தாதான் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லைன்னாங்க மேம். சரிங்க. அப்புறம் இந்த போன வருஷத்துல இருந்தே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததுங்க மேம். இப்ப பரவாயில்லைங்க. மேம் அந்த சின்ன சின்ன கட்டி 2 இருந்துச்சு, அது வந்து சுருங்கிருச்சு. இப்ப அந்த பெரிய கட்டி மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னாங்க மேம். அப்புறம் அதுவும் பாக்கலீங்க மேம். சித்தாலி இந்த 2 மாசமா பாக்கலீங்க. ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்தம் ஊர்லதான் எது பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க மேம். கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க மேம், ஏதாவது சாப்பிடறதுக்கு சோத்துக்கத்தால் ஏதாவது சாப்பிடலாமா? அம்மா, ஃபைப்ராய்ட்ஸ் கட்டின்னு சொன்னாங்களா? அம்மா, நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஃபைப்ராய்ட்ஸ் கட்டின்னு சொன்னாங்களா? ஆமாங்க மேம், ஆமாங்க மேம், ஃபைப்ராய்டு கட்டி தாங்க மேம். சரிம்மா. அம்மா, நம்மளோட மருத்துவமனையில் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சோற்று கற்றாழை இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லது தான். ஆனால் இந்த கட்டிகள் கரையிற அளவுக்கு நீங்கள் மருத்துவம் வந்து மேற்கொள்கிறோம். பயப்பட வேண்டாம். இப்போவே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருக்குது. மாதவிலக்கிறப்போ அதிகமாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. குறிப்பாக மாதுளை மணப்பாகு அப்படிங்கிற மருந்து காலையில் 10 ml நைட் 10 ml சாப்பிட்ட பிறகு குடிங்க. இந்த கர்ப்பப்பை கட்டிகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த சைனஸ்க்கு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க? ஓகே, இப்போ சைனசைட்டிஸ்னால மோஸ்ட்டாக வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போயிட்டு இல்லை பல வருஷமாக ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக சைனஸில் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. மருந்து மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த சைனஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இதுக்கு க்யூர்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. டெய்லி காலையில் மாத்திரை போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா தூங்கி எழுந்த உடனே ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு 50 தும்மல் 100 தும்மல் வரைக்கும் வந்துடும். அதுவே வந்து அவங்களுக்கு தலைவலியில் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. ஒரு கர்ச்சீஃப் ஃபுல்லாக நனையுது, ஒரு டவல் ஃபுல்லாகவே நனையுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில் தான் வருவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் ரிசல்ட் ஒன்று இருக்காது. ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் இந்த சைனசைட்டிஸ்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மருந்துகள் ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு 7லேருந்து 10 நாட்கள்லேயே அந்த அடுக்கு தும்மல், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள், தலைபாரம், தலைவலி இது எல்லாமே குறைஞ்சிரும். அவங்களுக்கு முழுமையாக அந்த சைனஸ் கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் வரைக்குமாவது நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் மருத்துவம். ஏன் அப்படின்னா அந்த பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த கவுண்ட் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கவுண்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் தொடர்ச்சியாக எடுத்து ரிப்பீட்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நார்மலுக்கு வந்துடும். நம்மளுடைய மருத்துவம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயம் எடுத்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து முழுமையாக வந்து நாங்கள் மெடிசன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அப்போது அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சைனஸ்னால் பாதிப்பு அடைஞ்சவங்க முழுமையாக 6 மாதத்தில் குணமாயிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை என்ன அப்படின்னா, கழிவுகளை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகளில் கோலான் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சை முறையை அளிக்கிறோம். நீராவி குளியல் வந்து கொடுக்குறோம். நோய்க்கான முதல் காரணம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. அந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும், ஒவ்வொரு உறுப்புகளும் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதற்கப்புறம் எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வராது. அதாவது கழிவுகளோட தேக்கம் அப்படிங்கிறது சரியாக நம்ம யூரின் போகாமல் இருக்கிறது, மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறது, வேர்வை வராமல் இருக்கிறது, ஸோ ரெகுலராக மென்சஸ் வராமல் இருக்கிறது. ஸோ நம்மளுடைய ஒரு சில வாழ்வியல் மாற்றத்தினாலே நமக்கு நிறைய நோய்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நம்ம மேற்கொள்கிறோம். தொடர்ச்சியாக மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு 6 மாதம் எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக கிளியராக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் வாழ்நாள் முழுவதும் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் அவங்களுக்கு வராது. ஏன்னா உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய காயக்கல்ப மூலிகைகள் கொடுக்குறோம். உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சைனசைட்டிஸ்க்கு நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. இதற்கு கூட வெளிப்பிரயோக சிகிச்சையும் மேற்கொண்டுட்ருக்கோம். நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளில் இந்த சைனசைட்டிஸ், இந்த நேசல் பாலிப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். தலை ஃபுல்லாக வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த சைனஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் கையை வச்சு அழுத்தம் கொடுத்தாலே பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரியமிக்க சைனசைட்டிஸில் ஒரு 20 வருஷம் பாதிப்பில் இருக்கிறவங்க கூட 6 மந்த்ஸ்லேயே சரி பண்ண முடியும். ஸோ நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். ஸோ உடல் சூட்டை வந்து குறைச்சிட்டு இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஒரு 6 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைனசைட்டிஸ்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். கற்பகக்கனி. யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லுங்கள். 43 வயசு. ஓகேம்மா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். என் பேர் கற்பகக்கனி மேடம். சரிங்கம்மா. வயசு 43 வயசு ஆகுது. சொல்லுங்க. எனக்கு சுகர் 4 வருஷமா இருக்கு. இந்த வலது கை ஷோல்டர்ல இருந்து கை ஃபுல்லா வலிக்குது மேடம். சரிங்கம்மா. அதுக்கு கை வலிக்குன்னு வைத்தியம் பார்த்தா ஊசி போட்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நைட்ல இருந்து நீர் போகாம ரொம்ப அடைச்சிக்கிடுது. சரி. இப்போ போன வாரம் ரொம்ப கஷ்டமாயி சிரமப்பட்டு இப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் நீரே சுத்தமா போகாம அடைச்சிக்கிட்டு கடைசியில அங்க போய் ஸ்கேன் பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பார்த்தா கர்ப்பப்பை கிட்ட கட்டி இருக்குது, நீர் பை அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரிங்கம்மா. உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அம்மா, இப்ப சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு தெரியுமா? சர்க்கரை வெறும் வயசுல 147 இருக்கு மேடம். சாப்பிட்ட பிறகு 225 இருக்கு. சரிங்கம்மா. இப்போ இந்த கட்டிங்கிறது ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொன்னாங்களா?
இல்ல பைபாய் அது என்ன கட்டின்னு எனக்கு தெரியல. கட்டி வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, சரிங்கம்மா. அம்மா நீங்கள் ரிப்போர்ட்ஸோட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க. அது என்ன விதமான கட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். எந்த இடத்துல இருக்குது, சைஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி கட்டிகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும்பொழுது அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்திக்கலாம். மோஸ்ட்டாக இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி கூட ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கெல்லாம் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது மாத விலக்கிலேயே அந்த கட்டியை கரைச்சி உங்களுக்கு மென்சஸ் வழியாக வெளியில் கொண்டு வர முடியும். தொடர்ச்சியாக ஒரு 6லேருந்து 8 மாத காலம் சிகிச்சை எடுக்கிறது அவசியம். இந்த கட்டி இருக்கிறதுனால அதுக்கு நியர்பையே வந்து நமக்கு இந்த யூரின் பேக் வந்து இருக்குது. அதனால தான் யூரின் போகும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த வகையான கட்டின்றதை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து பாருங்கள். இந்த சர்க்கரையுடைய அளவு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வைக்கணும். சாப்பிட்ட பிறகு 200ன்றது அதிகம்தான். ஸோ அதனால் நீங்கள் உணவில் வந்து நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. தானிய வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. குறிப்பாக யூரினில் சுகர் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்பொழுதுக்கு நீங்கள் ஆவாரம் பூ கஷாயம் வந்து குடிக்கலாம். ஸோ சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கு இந்த ஆவாரம் பூ கஷாயம் குடிக்கும் பொழுது ஈஸியாக வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒரு 5 கிராம் வந்து பூ வந்து எடுத்துக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக சர்க்கரை அளவு நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பைக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது சர்க்கரை அளவும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா குறிப்பாக இதில் மலை வேம்பு கலந்த மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ வேப்பையில் எடுக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கசப்பு சுவை வந்து இந்த சர்க்கரை அளவு வந்து குறைக்கும். ஒரு நோய்க்கு மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுது இன்னொரு நோயும் தானாகவே குணமாக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய உடல் இயற்கையானது அப்படிங்கிறதுனால இயற்கை சார்ந்த மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளணும். எல்லாருக்குமே நம்மளுடைய மூலிகை மருந்துகள் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை 85க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. குறிப்பாக அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட மாற்று மருத்துவத்தில் குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகளில் தீர்வுகள் இருக்குது. முழங்கால் மூட்டு வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலி, தோள்பட்டை, கழுத்து வலி, குறிப்பாக இந்த டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இதுக்கு எல்லாமே ஆப்ரேஷன் மேற்கொள்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் எளிய முறை மூலிகை மருத்துவம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்வு கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் கீர்த்திகா. ஓகேமா, கடலூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட தங்கச்சிக்காக. அவங்களுடைய வயது என்னம்மா? அவளுக்கு 20 வயசு ஆகுது. ஓகே, உங்க கேள்வியை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னோட தங்கச்சிக்கு மூக்குல சதை வளருது, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா, அதுக்காக கேட்டிருக்கேன். ஓகேம்மா. அம்மா, இப்போது இது சைனசைட்டிஸில் ஒரு அறிகுறிகள் தான். அதாவது மூக்கில் சதை வந்து வளர்ந்துருக்கு. இப்போ இந்த சதையை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் சரியாயிடுமா? நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணியும் சைனசைஸ் பிரச்சனை திரும்பவும் வந்திருக்குன்னு சொல்லி நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இது ஆப்ரேஷன் மட்டும் தீர்வுகள் கிடையாது. முறையாக அந்த கிருமி தொற்றுகளை வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கணும். சைனசைட்டிஸ்க்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். நசியம்ங்கிற சிகிச்சை முறை ஒரு 8லிருந்து 10 முறை எடுக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமலேயே சரி பண்ண முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் இந்த சைனசைட்டிஸ்க்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், அது பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பயப்படாதீங்க, நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ சைனசைட்டிஸ்க்கான காரணங்கள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு 6 மாத தொடர் சிகிச்சை எடுப்பதன் மூலியமா சைனஸ்லேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நேர்கள், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.